அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உலகின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை முடக்க ஈரான் அரசு திட்டமிட்டுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக கடந்த டிசம்பர் இறுதியில் தொடங்கிய போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்து பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது. ஈரானின் பல்வேறு நகரங்களிலும் கூடிய மக்கள் அந்நாட்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசுக்கு எதிராக போராடுபவர்கள் மீது பல்வேறு இடங்களில் தாக்குதலும் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த போராட்டத்தை ஈரான் அரசு கடுமையாக ஒடுக்கியதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஈரான் மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்க போவதாக அறிவித்தது. அதோடு தனது ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை ஈரானை நோக்கி அனுப்பியுள்ளது. இது அந்த பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹர்முஸ் நீரிணை பகுதியில் ராணுவ பயிற்சியை நடத்த ஈரான் தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% முதல் 30% வரை இந்த ஒரு சிறிய நீரிணை வழியாக நடைபெறும் நிலையில் இங்கு ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் விநியோகத்தை பாதித்து கச்சா எண்ணெய் விலை பல மடங்கு அதிகரிக்கும். இதன் காரணமாகவே அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராணுவ பயிற்சிக்கு இந்த பகுதியை ஈரான் அரசு தேர்வு செய்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு நாடுகள், கத்தார், குவைத், பக்ரைன் ஆகிய அமெரிக்க ஆதரவு நாடுகளின் கச்சா எண்ணெய் விநியோகம் இந்த ஹர்முஸ் நீரிணை வழியாகவே நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.